ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மேரேஜ்லாம் நல்லபடியாக முடிஞ்சு நம்ம வந்து கறி விருந்து ஃபங்க்ஷன் வரையும் வந்தாச்சு. இந்த கறி விருந்து ஃபங்க்ஷன் யார் வீட்டில் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டில் தான் செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மாப்பிள்ளை வீட்டில் நான்வெஜ்லாம் எடுத்து நம்ம சாப்பிட முடியும். இது வந்து நம்ம பத்திரமா செய்யணும் இந்த ஃபங்க்ஷன். ஏன்னா ப்ராப்ளம்லாம் யாரும் கோவப்படாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் வந்து நல்லா எல்லாருக்கும் நிறைவாக இருக்கிற மாதிரி செய்யணும். என்னென்ன செஞ்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஆட்டுக்குடல் கிரேவி, அதுக்கப்புறம் ஆனியன், இனிப்புக்காக கொஞ்சம் அல்வா செஞ்சுருந்தாங்க, எக்கு வச்சுருந்தாங்க. தாளிச்சான்னு எங்கள் சைடில் செய்வாங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக செஞ்சுருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன ஒன்றுனா எண்ணெயெலாம் தொட்டு வைப்பாங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு எல்லோரும் வந்து பங்காளிக்கு வந்து அவங்களோட ரிலேட்டிவ்லாம் வந்து பொண்ணோட ரிலேட்டிவ் வந்து மாப்பிள்ளையோட ரிலேட்டிவ்க்கு வந்து எண்ணெயெல்லாம் தொட்டு வைக்கணும். அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாருக்கும் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா யாரும் சாப்பிடவே கூடாது. சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடக்கூடாது. மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கெலாம் வந்து பணம்லாம் வச்சுட்டு வருவாங்க, ஒவ்வொருத்தவங்களாம் வைப்பாங்க. எல்லாருக்குமே பணம் வைப்பாங்க பொண்ணு வீட்டில். அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் பொண்ணும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் தான் சாப்பிடணும். என்னென்ன வைப்பாங்கன்னா வெத்தலை பாக்கு, பணம் வைப்பாங்க. அது எல்லாருக்கும் சின்ன குட்டீஸாக இருந்தாலும் எல்லாருக்குமே வைக்கணும். அப்படி வைக்கல அப்படின்னு சொன்னால் அதில் கூட ப்ராப்ளம் வரும். அதனால் பார்த்து பண்ணுவாங்க இந்த கறி விருந்து. எல்லாருக்குமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நாங்களும் நல்லா ஜாலியாக சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எங்கள் சாய் கிருஷ்ணா மட்டும் அவங்க பணம் வைக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தெரியாமல் எடுத்து சாப்பிட்டுட்டான். நான் சொன்னேன் உனக்கு பணம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுமே சாப்பிட்றத ஸ்டாப் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு நின்றுட்டுருக்கான். அவங்களுக்கு சாய் கிருஷ்ணாவுக்கு வச்ச பிறகு தான் அவனுக்கு வந்து சிரிப்பு வந்துச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க. ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வந்ததும் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு எங்கள் குட்டீஸ்லாம் நல்லா ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமே வந்து இந்த கறி விருந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பந்தக்கால் ஊணுவோம். அதுலேருந்து நம்ம வந்து நான்வெஜ் வந்து பொண்ணு வீட்லேயும் மாப்பிள்ளை வீட்லேயும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு செஞ்சுட்டு அவங்க கூப்பிடுவாங்க. பொண்ணு மாப்பிள்ளை ரிலேட்டிவ் எல்லாரையும் கூப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நான்வெஜ் அவங்க வீட்டில் கை நனைச்ச பிறகு தான் மாப்பிள்ளை வீட்லேயும் நான்வெஜ்ஜு செஞ்சு சாப்பிட முடியும். கறி விருந்து முடிஞ்ச பிறகு எப்படி எங்கள் குட்டீஸுங்க கத்துறாங்க பாருங்கள்.